ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிமா ரசிகன். நம்ம இன்னைக்கு மூவியில் பார்க்க போகிற படம் இப்போ தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகி ஓடிட்டு இருக்க மலையாள படம். படத்தோட நேம் சத்தா பச்சா. இது ஒரு ஆக்ஷன் ட்ராமா மூவி. இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னா, ஒன்ஸ் அப்பான் எ டைம் கொச்சியில் மணி அப்படிங்கிற ஒரு ரெஸ்லர் ரொம்ப ஃபேமஸாக இருக்காரு. அந்த ரெஸ்லரை சரௌண்டிங்கில் இருக்க யாராலையும் தோக்கடிக்க முடியல. மணியை வால்டர் அப்படிங்கிற ஒரு ரெஸ்லர் வந்து தோக்கடிக்கிறாரு. வால்டர் ஆல்ரெடி கொச்சியை சேர்ந்தவர் தான். அவரு வெளியில எங்கேயோ போயிட்டு ரொம்ப வருஷம் கழிச்சு திரும்ப கொச்சிக்கு வந்திருப்பாரு. வந்து மணியை தோக்கடிச்சிருப்பாரு. வரும்போது அவர் கூட 2 பசங்களை கூப்பிட்டு வந்திருப்பாரு. அந்த 2 பசங்களையும் தன்னோட ஒய்ஃப் கிட்ட விட்டுட்டு நம்ம பையனோட சேர்த்து இவங்களையும் பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எங்கேயோ கிளம்பி போயிடுறாரு. 3 பசங்களும் அண்ணன் தம்பி மாரி ஒன்னா வளர்ந்துட்டு இருக்காங்க. இந்த 3 பசங்களும் சேர்ந்து ஒரு சம்பவம் பண்றாங்க. இதனால வால்டர் அவரோட ஒய்ஃப் இந்த 2 பசங்களோட தன்னோட பையனும் சேர்ந்து இருந்தா அவனுக்கு கெட்டு போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட பையனை கூட்டிட்டு எங்கேயோ போயிடுறாங்க. ரொம்ப வருஷம் கழிச்சு வால்டர் அவரோட பையன் மறுபடியும் தன்னோட அண்ணன்களை தேடி கொச்சிக்கு வராரு. இன்னொரு பக்கம் வால்டரால தோக்கடிக்கப்பட்ட மணி அவரோட பையன் வால்டர் அப்புறம் அவரோட பசங்க மேல ஒரு வெஞ்சன்ஸாவே வளர்றான். எப்படியாவது அவங்கள பழி வாங்கணும், தன்னோட அப்பாவுக்கு பெருமை சேர்க்கணும் அப்படிங்கிற மாரி அதுக்கான வேலைகளை பார்த்துக்கிட்டு இப்பயும் கொச்சியில இருக்கான். இதுக்கப்புறம் படத்தில் நடக்கிற சம்பவங்கள் தான் சத்தா பச்சா. என்னை பொறுத்த வரைக்கும் ஆலம்புழா ஜிம்கானா அப்படிங்கிற ஒரு மலையாள படம் இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆனிச்சு. அந்த மலையாள படத்துல பாக்ஸிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு அதை சுத்தி ஸ்டோரியை அப்படியே மேலோட்டமா ரெடி பண்ணியிருப்பாங்க. கிட்டத்தட்ட இந்த படமும் அதே மாரி தான். காஸ்டியூம் ரெஸ்லிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துட்டு அதை சுத்தி மேலோட்டமான ஸ்டோரி அவுட்லைன் வச்சுட்டு இந்த படத்தை பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. பட் இந்த படத்தோட ஸ்டோரி அவுட்லைன் சுமாரா இருந்தாலும் இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே நல்லாவே இருந்துச்சு. ஆக்ஷன் சீக்வன்சஸ், டெக்னிக்கல் விஷயங்கள், படத்தில் நடிச்சவங்களோட பர்ஃபார்மன்ஸ்னு எல்லாமே இந்த படத்துக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருந்துச்சு. இந்த படம் வித்தியாசமான கதைக்களத்தோட ரிலீஸ் ஆகிற ஆக்ஷன் மலையாள படங்கள்லாம் விரும்பி பார்க்குற ஆடியன்ஸுக்கு கண்டிப்பா பிடிக்கும். இந்த படம் இப்ப தேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆகி ஓடிட்டு இருக்கு. ஸோ என்னோட ரிவ்யூ பேஸ் படி முடிவு பண்ணிக்கோங்க, இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமா.